வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது நேர்பட பேசல அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாக்பூர் அஜெண்டாவை நிறைவேற்றவர் தான் அண்ணன் சீமான் அப்படின்ட்டு. இன்னும் இந்த ஒரு தவறான பரப்புரையை செய்கின்றவர்களுக்கு மனசாட்சி கிடையாது. இல்லைன்னா திமுகவோட எச்சத்தனம் இன்னும் 1% குறையலை அப்படின்னு சொல்லிக்கலாம். மக்கள் எல்லாருக்கும் தெரியும் யார் நாக்பூர் அஜெண்டாவை இங்க அமல்படுத்துறது, யாரெல்லாம் இதுக்கு உடந்த நாக்பூர் அஜெண்டாவுக்கு தலையாட்டிட்டு வர்றது யாரெல்லாம் அப்படிங்கிறது தெரியும். எத்தனையோ காணொலியில அண்ணனும் சொல்லியாச்சு, பேட்டிகள் மூலமா சொல்லியாச்சு, பொதுக்கூட்டங்கள் வாயிலா சொல்லியாச்சு, அவரை பற்றி அறிந்தவர்கள் கூட இருந்தவர்கள் சொல்லியாச்சு. இது ஒரு அமைப்பா தான் நான் ஆரம்பிச்சேன். பெரியார் வழியில நின்று ஒரு அமைப்பா இருந்து நாம ஒரு இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு தான் இதை ஆரம்பிச்சேன். முதலாக என்னுடைய தாய்மாமன் சாகுல் மீத ஐயா அவர்கள் மாப்பிள்ள நம்ம இதை மர்மனே இதை கட்சியா மாத்திரலாங்கும் போது, மாமா உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி ஒரு எண்ணமே இல்லாம ஏதோ மக்களுக்கான ஒரு இயக்கமா இருந்துட்டு போவோம், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய இல்ல ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா மட்டும் இருந்துட்டு போவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த திமுகவும் அதிமுகவும் மாத்தி என்ன ஜெயில நான் பேசுனதுக்கு போட்டதுல வந்த கோபத்திலையும் ஈழத்தமிழருக்கு இழைக்கப்பட்ட துரோகம் 2009 ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாய துரோகத்தையும் அந்த இரத்த கண்ணீரிலும் இரத்த விதையிலும் முளைச்சதுதான் இந்த கட்சி அப்படிங்கிறத அவர் எவ்வளவு தெளிவுபடுத்திட்டாரு. இது அவருடன் ஆதி காலத்துல இருந்த, அதாவது இயக்கமா இருக்கும்போதே உடன் இருந்தவர்கள் சொல்லியே நானும் கேட்டிருக்கேன், பலர் அறிஞ்சிருப்பாங்க. இப்படி அதோட உண்மை வரலாறு தெரிஞ்சும் நீங்க வேணும்னு சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு திமுகவால் கிடைக்கின்ற லாபம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க திமுகவுக்கு உங்களுடைய எஜமான்கள் என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதை பேசுறீங்க. இதே ஜீவ சகாப்தன் அவர்கள்ட்ட கேட்கிற, அவர் என்ன சொல்றாரு, நாக்பூர் அஜெண்டா என்ன சொல்லுதோ அஜெண்டாவை நிறைவேற்ற வந்தவங்க தான் அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சொல்றீங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு தெளிவான இதையும் சொல்லிடுறேன். விஜய் அவர்களோ இல்ல கமல்ஹாசன் அவர்களோ இல்லைன்னா அண்ணன் சீமான் அவர்களோ யாருடைய அஜெண்டாவை நிறைவேற்ற வந்தவர்களே கிடையாது. அவங்கவுங்களா தானாக தன்னிச்சையாக தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நோக்கம் தான் வேறுபடுது. இவர்கள் ஆரம்பித்த நோக்கங்கள் தான் வேறையே தவிர ஆரம்பித்தது என்னவோ அவர்கள் தன்னிச்சையாக தான் என்னால உணர முடியுது. பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் இதே திமுகவா அதிமுக மேல உள்ள வெறுப்புல ஒரு மாற்று சக்தியா நம்ம வரணும், நாம நல்லது மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் அவர் முதலாக இதை ஆரம்பிச்சு வந்தாரு அப்படிங்கறத என்னால உணர முடியுது. இப்போ அதே சாக்கடையில அதே புதக்குழியில அதே கொள்ளையர் கூட்டத்துல இன்னொரு கொள்ளையரா சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற வருத்தமும் கோபமும் அவருக்கு மேல இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு சிறந்த நடிகரா இருக்கிறாரு, இன்னும் அரசியல நடிக்க தான் போறாரு அப்படிங்கறதுதான் என்னோட பார்வை. ஏன்னா இவரும் யாருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கோ யாருடைய அசைன்மெண்ட் படியோ யாருக்கோ கூஜா தூக்குறதுக்கோ அவர் வரல. அவருக்கு ஒரு பதவி ஆசை, பதவி வெறி, பதவி மோகம் அவரை தொற்றி கொண்டது, அவ்வளவுதான். அவருக்கு எந்த சமூக அக்கறையோ எந்த சமூகத்துக்கான சேவை செய்கின்ற அதீத ஒரு எண்ணமோ ஒரு மக்கள் மீது கொண்டான பற்றோ எதுவும் கிடையாது. விஜய் அவர்கள் வருவது பதவி வெறி என்னும் சுயநல ஆசைக்காக தான் அவர் வாராரு. அதுவும் அவர் தன்னிச்சையா அவரை சேர்ந்தவர்கள் வேணா அவரை தூண்டி இருக்கலாம். அவருடைய கூடவே நடமாடுகிற புஷி ஆனந்துகள் இன்னும் நிறைய பேரு அவரை தூண்டி இருக்கலாம். எம்ஜிஆர் மாதிரி நீங்க வந்துருவீங்க, எம்ஜிஆர் மாதிரி நீங்க வந்துருவீங்கன்னு பேராசை காட்டி அந்த ஆசையை ஊத்தி வளர்த்து அவரு முடிவெடுத்துதான் வந்திருப்பாரே ஒழிய நோக்கம் வேற, நோக்கம் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு புரியுதே தவிர வந்தது என்னவோ அவர் தன்னிச்சையா ஒரு சுயநல போக்கோட வந்திருக்காரு அப்படிதான். அண்ணன் சீமான் இவர்கள் எல்லாத்துல இருந்து வித்தியாசமானவர். அதான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரோட நோக்கம். அண்ணன் சீமானும் யாருடைய அஜெண்டாவையும் அவர் இங்க செயல்படுத்த வரல. அவருடைய அஜெண்டா, அவருடைய சொந்த அஜெண்டா, அவருடைய மூளை சொல்லுது இல்லையா, இப்படி பண்ணு மக்களுக்காக எப்படி நில்லு, இந்த தமிழ்நாடு எப்படியாவது காப்பாத்திருடான்னு அவருடைய மூளையும் எண்ணமும் சொல்லுது இல்லையா, அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. நாக்பூர் அஜெண்டாவை நிறைவேற்றுறவரா இருந்தா அவர் இன்னைக்கு அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளரா மாறி, தமிழ் மாநில பொறுப்பாளரா மாறி, தமிழக முதல்வர் கேண்டிடேட்டா வேட்பாளரா அவரை நிப்பாட்டுற அளவுக்கு நகர்வுகள் நடந்துட்டு இருந்தது. அதை எத்தனையோ தடவை ரவீந்திரன் துரைசாமி அவர்களே அவருடைய பேட்டிகள்ல சொல்றாரு. ஆமா, அமித்ஷா அவர்களுக்கு நான் இந்த ஒரு இதை நகர்வை நான் நகர்த்தினது உண்மைதான், அவங்களும் அதை செயல்படுத்தலாமான்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா சீமான் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை. அவர் தனியா நின்று ஏகாத் ஷிண்டே பாணியில நான் சேருவேன்,
எப்படி இலங்கையில 3.3% இருந்தவர் இன்னைக்கு அதிபரா இருக்காரோ, ஏக்நாத் ஷிண்டே எப்படி வந்து அதால பாதாளத்துல இருந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்தாரோ, அது மாதிரி மக்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்குவாங்க, அன்னைக்கு நான் வந்துக்கிறேன், அப்பதான் என்னுடைய திட்டப்படி என்னுடைய எண்ணப்படி நான் தமிழக மக்களுக்கு செய்யணும்னு ஒரு கனவு வச்சிருக்கேனே, அந்த கனவுகளை நான் செயல்படுத்த முடியும். யாரோ ஒருத்தர் கூட கூட்டு சேர்ந்து வாலாட்டிட்டு இருக்க முடியாது அவங்க சொல்றதுக்கு அப்படின்னு அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அவர் பேட்டியில இவங்க கேட்கறதும் கிடையாது, அதுக்கு பொறுமையும் கிடையாது. ஆனா இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. இப்படி மக்கள் மனதுல இப்படி ஒரு தவறான அந்த பிஜேபியோட ஆளு அப்படிங்கிற மாதிரியே புகுத்திட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் திமுக மாதிரி ஈத்தேன் மீத்தேனை கொண்டு வருவேன்னு சொன்னாரா? அதுதான் நாக்பூர் அஜெண்டா. நாக்பூர் அஜெண்டா என்னன்னு நான் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டை குறி வச்சு சுடுகாடா மாத்தணும். அது பச்சை பசேல்னு இருக்குது, அதை சுடுகாடாக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஈத்தேன் மீத்தேன் வாயு எடுக்கிறோங்கிற பேர்ல விவசாய நிலங்களை அழிக்கணும். இது நாக்பூர் அஜெண்டா. இதுக்கு கையெழுத்து போட்டது யாரு? திமுக. அடுத்தது வந்து டங்ஸ்டன், மலையில வந்து டங்ஸ்டன் நிறைய இருக்கு, வாங்க எங்க எஜமான்களா அப்படின்னு இந்த நாக்பூர் கூட்டத்தை கூப்பிட்டது யாரு? கடிதம் எழுதி போன வருஷம் பிப்ரவரி மாதத்துல இங்க டங்ஸ்டன் கிடைக்குது, வந்து தோண்டி எடுங்க, நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம்னு லெட்டர் போட்டது யாரு? இதே நாக்பூர் அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற திமுக தான். அடுத்தது பாத்தீங்கன்னா டாஸ்மாக், எங்க வேணாலும் டாஸ்மாக் வச்சுக்கலாம்ங்கிறது இந்திய அளவுல இப்ப இருக்குது. இந்த அஜெண்டாவை செயல்படுத்துறது யாரு? இதே திமுக அரசு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பார்த்து நிறுத்துறது, மதம் இது பார்த்து நிறுத்துறது அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸா செய்வாங்க. திமுக அதை சைலண்டா செய்யும். தன்னுடைய இனத்துக்கு, தன்னுடைய தெலுங்கு சார்ந்த இனத்தவரையே அமைச்சராக்கி அழகி பார்க்கும், தங்களுடைய தெலுங்கு இனத்தவரை அதிக எம்எல்ஏ சீட்டுகள் கொடுக்கும், தங்களுடைய தெலுங்கு இனத்தவர் சார்ந்தவருக்கு பெரிய பெரிய பதவிகளை கொடுப்பாங்க கல்லூரிகள்ல, அது இதுன்ட்டு தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களே சில ஆணையங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. இப்படின்னு ஒரு இனவரியை கொண்டுட்டு இருக்கிறது திமுக. இது யாரோட அஜெண்டா? நாக்பூர் அந்த நரிகளோட அஜெண்டா தான். இப்படி நாக்பூரோட ஒவ்வொரு திட்டத்தையும், அதாவது தமிழர்களை நசுக்கணுங்கிறது தான் நாக்பூர் அஜெண்டா. அதுதான் இங்க திமுகவும் செயல்படுத்தும். தமிழர்கள்னா ஒடுக்கி போனோம். எத்தனையோ இதுல அண்ணன் சொல்றாரு, எங்களுக்கு பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான். இப்ப தினத்தந்தியில பாட்காஸ்ட் ஒண்ணு போடுறாங்க, அதுல கூட அண்ணன் என்ன சொல்றாரு, பாஜக சாயத்தை உங்கள்கிட்ட பூசுறாங்களேன்னு நெறியாளர் கேட்கும் போது அழகா சொல்றாங்க, இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பாஜக வந்து என்ன சொல்லணும், நாம் இந்துக்கள் அப்படின்ட்டு உறக்க சொல்லும், காங்கிரஸ் சொல்லும் எஸ் வி ஆர் ஹிந்துஸ் அப்படின்ட்டு சாஃப்டா சொல்லும். அது வந்து ஒரு காட்டமான தீவிரவாத இந்துத்துவாவை பேசும், காங்கிரஸ் வந்து ஒரு மென்மையான இந்துத்துவாவை பேசும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அதன் எல்லா செயல்பாடுகளும் ஒண்ணுதான் அப்படின்னு. நீட்டு கொண்டு வந்தது யாரு? இதே காங்கிரஸ் பாஜக தான். அதை இங்க செயல்படுத்துற அஜெண்டாவை கொண்டு வந்து வச்சிருக்கிறது யாரு? திமுக தான். ஏன் எதிர்க்க வேண்டியதானே? எங்க மாநிலத்துல நாங்க நீட்டை செயல்படுத்த விட மாட்டோம். நாங்க எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எவ்வளவு கொள்ளை அடிச்சு எவ்வளவு மருத்துவ கல்லூரிகள் வச்சிருக்காங்க, நாங்க அதுல நீட்டு தேர்வு இல்லாமலே கட் ஆஃப் மார்க்ல இலவசமா படிக்க வைப்போம் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எங்க போச்சு தெம்பு? அப்போ இந்த நாக்பூர் நரிகளோட ஈடி ஊழ தாங்காம ஓடி ஓடி பறந்து ஐயா சாமின்னு விட்டுருங்க அப்படின்னு இந்த நாக்பூர் நரிகள் காலடியிலே கிடந்து, நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க கையெழுத்து போடுறோம், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க தலையாட்டுறோம், நீங்க அனில் அம்பானிக்கு நிலக்கரியை கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்களா, நாங்க பார்த்துட்டு பேசாம இருக்கிறோம், நீங்க வந்து அனில் அம்பானிக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு போடுறீங்களா, நாங்க அப்படி கமுக்கமா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க போடுறதுக்கெல்லாம் நாங்க வெளிநடப்பு செய்யற மாதிரி அப்படியே ஒரு பூச்சாண்டி காட்டிட்டு வெளியில வந்துடுறோம், அப்படி பசப்பித்தனம் பண்ணுறோம்ட்டு இந்த நாக்பூர் நரிகளின் கால்களை பிடிச்சு தொங்கி தன்னுடைய தனையனை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய தங்கையை காப்பாற்றுவதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய அமைச்சர் பெருமக்களை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய மருமகனை காப்பாற்றுவதற்காக இந்த நரிகளின் ஊளைக்கு பயந்து ஐயோ சாமின்னு கதறிட்டு காலடியிலே பணிஞ்சு கிடக்கிற ஆட்கள் தான் இந்த திமுக. நாக்பூரின் அஜெண்டாவை நிறைவேற்றும் திருட்டு திமுக தான் இந்த திமுகவை தவிர அண்ணன் வந்து ஒரு நாளும் அதுக்கு உடன்படுறவரே கிடையாது. அப்படி பார்த்தா அவர் திமுகவுக்கு தான் நிறைய ஸ்டாலின் அவர்களை வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களை இன்னொரு மாநிலம் வந்து குறைச்சலா மதிப்பிட்டு அவமானப்படுத்தும் போது அதுக்கும் குரல் கொடுத்திருக்காரு. அப்ப திமுகவோட கூட்டணியா? இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள்ல உங்கள்கிட்ட சேர்ந்துடணும், திமுகல சேர்ந்துடணும். திமுகல சேர்ந்துட்டா அவங்க புனிதர்கள் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அது நாக்பூர் கட்சி ஆயிருமா? பார்க்க தானே போறீங்க. நீங்க இப்படி பொய்யா பரப்பிட்டே இருங்க. இறுதி வரைக்கும் அண்ணன் எந்த கட்சிகளோட சேராம எந்த நாக்பூருக்கும் வாலாட்டாம துணிஞ்சு நின்று இது பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு
கமல் அவர்கள் சொன்ன தமிழ் தான், தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் சொன்னதுக்கு அவ்வளவு அக்கப்போர் பண்றாங்க பக்கத்து மாநிலம் கன்னட மாநிலம். அதுக்கு தன்னுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கமலுக்கு உறுதுணையா ஒரு வார்த்தை சொல்ல முடியாத இந்த திமுக தான் நாக்பூர் அஜெண்டாவை நிறைவேற்றுற கட்சி. அதனால சும்மா இஷ்டத்துக்கு ஜீவ சகாப்தன் எல்லாம் நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் கிடையாது, நீங்க எல்லாம் பேசாம பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில அப்படி ஊரை ஏமாத்தாம திமுக ஐக்கியமாயி நீங்க முட்டு கொடுத்து விட்டுருங்க. அப்ப இது திமுக அல்ல கைகள்ட்டு நம்ம அப்படின்ட்டு போயிடலாம். ஏன் நீங்க பத்திரிகையாளர் வேஷத்துல இப்படி மக்களை மடமாத்துறீங்க? உங்களுக்கு இந்த டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாக் சாராயம் காய்ச்சி சாராயத்தை விக்கிற இந்த திமுக அரசு உங்களுக்கு சரி, இந்த திமுக அரசு வரணும். அதே மாதிரி ஹைட்ரோகார்பன், ஈத்தேன், மீத்தேன் வாயுக்காக விவசாய நிலங்களை அபகரிக்கிற இந்த திமுக அரசு, படுபாதக அரசு உங்களுக்கு வேணும். பரந்தூர் விமான நிலையத்துல ஆயிரக்கணக்கான ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகளை மூடி அதுல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றுறது, ஒரு ஊரையே பல ஊர்களை காலி பண்ணி தேவையே இல்லாம ஒரு விமான நிலையம் இருக்கிற அண்ணன் சொல்ற மாதிரி இருக்கிற விமான நிலையத்துல பறக்க விமானம் இல்லை. ஆனா இந்த திமுக அரசோட சபரீசன் வாங்கி போட்ட இடத்துக்கு மவுஸ் வரணும், வேல்யூ வரணும், மதிப்பு கூடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாக்பூர் முதலாளிகள், இதுவும் விமான நிலையம் தமிழக அரசாலையா ஆரம்பிக்க முடியும்? கண்டிப்பா அது தமிழக அரசின் கட்டுப்பாட்டுல வரதில்ல. அது நாக்பூர், நீங்க சொல்றீங்களே நாக்பூர் நரி, அந்த நாக்பூர் நரிகளோட கட்டுப்பாட்டுல வர்றதுதான் விமான நிலையம். அப்ப அந்த நாக்பூர் நரிகளோட இப்ப கூட்டு சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி பரந்தூர் விமான நிலையத்துக்கு திட்டம் போட்டு அதை செய்யறதுக்கு துடிக்கிறது யாரு? இந்த நாக்பூர் நரிகளின் குள்ள நரிகளான இந்த திமுக தான் அதை பண்ணுது. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ஜீவ சகாப்தனுக்கு இந்த கொள்ளையர்களும் திருடர்களும் லட்சம் கோடியில ஊழல் செய்கிறவர்களும் தான் பிடிச்சிருக்குன்னா அப்ப அதிமுகவுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு போலாமே. ஏன்னா அதிமுகவும் இதேதான் செய்யும். கீழ்வெண்மணி படுகொலை திமுக செய்யும். அடுத்தது இது தாமிரபரணி ஆத்திலேயே கலெக்டர் போலீஸை ஏவி எல்லாரையும் கொல்லம் பார்த்துட்டு சும்மா இருக்கும். ஈழத்தமிழர்கள் சாகும் போது நாடகம் ஆடிட்டு துணைவி மனைவியோட படுத்து 3 மணி நேரம் சும்மா படுத்துங்கிட்டு எழுப்பி போயிட்டு அதுக்கு பயங்கர தமிழ்ல டயலாக் எல்லாம் பேசி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கலைஞர் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அப்போ 13 பேரை துப்பாக்கி ஸ்டெர்லைட்டுக்காக துப்பாக்கியால சுட வச்ச எடப்பாடியாரும் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையே, குறைச்சல் இல்லையே. அதுவும் இதுவும் ஒண்ணுதானே. அதிமுக ஊழல் ராணினா விஞ்ஞான ஊழல்னு பெயர் பெற்றவராச்சு கருணாநிதி அவர்கள். திமுகனாலே ஊழல் ஊழல். ஒரு ஜெகத் ரட்சகன் கிட்டத்தட்ட 1000 கோடி அபராத தொகை நீதிமன்றமே போட்டிருக்குன்னா ஊழல் இல்லாத திமுக நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஊழல் உள்ள திமுக தானே. இந்த ஊழல் உள்ள திமுக பிடிக்குதுன்னா அப்ப அதிமுகவும் ஒரு கூட்டம் விரும்புதுன்னா அதுவும் தப்பு இல்லையே. அப்போ திருடர்களுக்கு திருடர்களை பிடிக்கும். ஜீவ சகாப்தன் என்னவா இருக்கிறாரோ அவருக்கு யார என்னவா இருக்கிறவங்க பிடிக்குமோ அங்கேதான் திருடர்களும் திருடர்களோட சேருவாங்க. அதிமுகவை பிடிக்குதுன்னா அதிமுகவோட திருட்டுத்தரங்கள், அந்த என்ன சொல்றது ஒன்றிய அரசுக்கு வாலாட்டி நிக்கிறது பிடிக்கிறவங்க அப்படி அங்க சேருவாங்க. அதே மாதிரி திமுகவின் கொள்ளைத்தனம், திருட்டுத்தனம், அதுல பங்கு போட்டு தின்னு வயிற்று பிழைக்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்கு திமுக பிடிக்கும். ஒண்ணு நீங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஏதாவது குறைகள் பாத்தீங்கன்னா இல்ல அவரு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த அரசியலும் சரியில்லைன்னு தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்களே சரியில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எதுவுமே அதை விட மோசமானது, அதோட சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க நோட்டாவுக்கு தான் பரப்புரை பண்ணணுமே தவிர நீங்க நியாயமானவரா இருந்தா ஆமாங்க சீமான் மேல இவ்வளவு தப்புகள் இருக்கு, அவர் ஒன்னும் பெரிய நல்லவர் இல்லைங்க, யோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, திருப்பியும் சொல்றேன், அண்ணன் சீமானே சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க நோட்டாவுக்கு தான் பரப்புரை பண்ணணுமே தவிர மாறா அதை விட நாட்டையே துண்டாடி ரத்த குளத்துல நீர் குளிச்சு, அதாவது தமிழர்களோட ரத்தத்துல நீராடி நீச்சல் அடிச்சு மகிழ்ந்து தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி இந்த திமுகவுக்கு நீங்க ஆதரவு அளிக்க கூடாது. திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிற ஜீவ சகாப்தனாலும் சரிதான், அதிமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற சவுக்கு சங்கர் போன்றவங்களாலும் சரிதான், பாஜகவுக்கு ஜால்ரா போடுற அண்ணாமலையா இருந்தாலும் சரிதான், காங்கிரஸுக்கு ஜால்ரா போடுற யாரா இருந்தாலும் சரிதான், நீங்கள் எல்லாருமே திருட்டில் பங்கு பெறும் திருடர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்காக தான் நீங்க ஒரு நல்ல ஆட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா அண்ணன் சீமான் ஆட்சி வந்தா உங்களுக்கு இந்த எச்சைகள் கிடைக்காது, இந்த எலும்பு பொறுக்கி வாழ முடியாது. இந்த ஏன்னா ஊழலுக்கு ஆட்சி அமைக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஊழல் ஆட்சி இருந்தாதான் உங்க பாக்கெட்டுகளும் நிறையும், உங்களுக்கு பிழைப்பு இதனாலதான். ஊடகவியலாளருக்கு கொடுக்கறதுக்குன்னே திமுக ஒரு தொகை பிரிச்சு கொடுத்துருக்கு. மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் புட்டு வச்சிருக்காரு. இப்ப சீமானனை வந்தாங்கன்னா உங்க
பழப்புல மண்ணு விழுந்துரும், உங்களுக்கு உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, உட்கார்ந்த இடத்துல பணம் வராது. அந்த கடுப்புலதான் நீங்க பேசுறீங்களே தவிர நீங்க நியாயமானவர், நேர்மையானவர், நேர்கொண்ட பார்வை கொண்ட பத்திரிகையாளருங்கிறதுலாம் கிடையாது. அதுல அந்த நேர்பட பேசு நிகழ்வுல கூட பிரியன் அவர்கள் இதே மாதிரிதான் சொல்லி இருந்தாரு. அதுக்காக நீங்க சொல்றீங்கிறதுக்காக சீமான் அவர்கள் நாக்பூர்ல அஜெண்டாவை நிறைவேற்றவர்னா கிடையாது. அதோட கொள்கை வேற, இவரோட கொள்கை வேற, அவர் தனிச்சு நிக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் நியாயமா பேசுன மாதிரி இருந்தது. கமல் வரும்போது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இதே ஜீவசகாப்தன்ல எல்லாரும் சொன்னது என்னன்னா இது பாஜகவோட மறைமுக கூட்டணி, பாஜக அஜெண்டாவோட வர்றவங்க தான் கமலையும் சொன்னீங்க. இப்ப என்ன, கமல் மோடி அவர்கிட்ட ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்க கிட்ட சேர்ந்திருக்காரு திமுகல. அந்த ராஜினாமா லெட்டரை பார்த்துட்டு தான் அப்ப நீங்க உங்க திமுகல சேர்ந்துக்கிட்டீங்களா? அதாவது அவர் தனியா இருக்கும்போது, மக்கள் நீதி மையம் தனியா கட்சி வச்சிருக்கும் போது அவரு நாக்பூரோட அடிமை அப்படின்னீங்க. இப்ப திமுக அடிமை ஆயிட்டாரா? அப்ப உங்ககிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க பாஜக ஆட்கள் கிடையாது அப்படியா? உங்க கூட கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் உங்க கூட சேரணும்னு என்ன விதியா? கட்சி ஆரம்பிச்சாலே திராவிட கட்சிகளோட சேரணும், இல்ல திமுகவோட சேரணும். திமுக தமிழ்நாடு மொத்தமும் எழுதி கொடுத்திருக்கா, இல்ல கட்சி எழுதி கொடுத்திருக்கா? மொத்தமா இவங்கதான். திமுகவை தாண்டி யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் பாஜகன்னு எந்த விதி சொல்லுது? இப்படி பொய்யா பரப்புறதுக்காகவே அண்ணன் சீமான் ஆட்சி அமையணும். நாக்பூர் வாழையும் சேர்த்து, நாக்பூர் நரிகளோட வாழையும் சேர்த்து அண்ணன் நறுக்க ஒட்டு வரல, அதே நீங்க பார்த்து வெக்கப்படணும் அப்படிங்கறதான் நான் இதுல சொல்லிக்கிறேன்.